2 சிறிய சம்பவங்கள் மட்டும் சொல்கிறேன். இந்த வாரம் குற்றாலத்துக்கு ஒரு வேலையாக போகும்போது, அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் வந்து ஜும்மா தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால பாங்கு அப்புறமாக தான் சொன்னாங்க. இமாம் தான் வந்து பாங்கு சொன்னார். அது ரொம்ப சத்தமாக இல்லை, அது மாதிரி ரொம்ப இழுத்து ராகம் போட்டும் சொல்லலை. நிதானமாக மெதுவாக சொன்னார். அழகாக இருந்தது. ஆனால் ரொம்ப சாந்தமாக இருந்துச்சு, ரொம்ப நிம்மதியாகவும் இருந்துச்சு. அதன் பிறகு பயான்லேயும் அவர் சில விஷயங்களை சொன்னார். ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயமா இருந்தாலும் இப்போது அவர் மூலமாக அதை கேட்கும்போது வேறு ஒரு கோணத்தில் அது புரிஞ்சுது. மேலும் அந்த பயான் முடிந்த வரைக்கும், சொற்பொழிவு முடிந்த வரைக்கும் வேறு எந்த சிந்தனையும் நமக்கு போகலை. இத்தனைக்கும் அந்த சொற்பொழிவு வந்து ரொம்ப லேசாக, ரொம்ப எளிமையான வார்த்தைகளை கொண்டு, ரொம்ப நிறுத்தி நிதானமாக அது சொல்லப்பட்ட ஒரு பயான் அது. ஆனாலும் வந்து நமக்கு அந்த கவனத்தை வந்து வேறு எங்கேயும் ஒரு பரபரப்பாகவோ, ஆவேசமாகவோ, ரொம்ப உச்ச ஸ்தாயிலேயோ அவர் சத்தம் போட்டு பேசலை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒன் பை ஒன்னாக அந்த புட்டு புட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார். ரெகுலராகவே அந்த பள்ளியில் நான் முன்னாடி போகும்போதும் அதே ஒரு உணர்வை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த முறையும் அது ஒரு சில குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறக்கடிச்சு அது ஒரு சாந்தத்தை கொடுத்து அதிலேருந்து மீள்வதற்கான ஒரு வழியையும் அந்த ஒரு தருணம் கொடுத்துச்சு. இறைவனுக்கு நன்றி. இது ஒன்றாவது சம்பவம். இன்னொரு 2வது சம்பவம். ஒரு வருடத்துக்கு முன்பு எங்கள் ஊருக்கு பள்ளிவாசலுக்கு வந்து தப்லீக் ஜமாத் வந்துருந்துச்சு. அதில் ஒரு மாணவர் இருந்தார். அந்த நேரம் இமாம் வந்து விடுமுறைனால் அவர் தொலை வச்சார். அவர் கிராத் ஓதும்போது, தொழுகையில் குரானை ஓதும்போது ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்ப இசைஞ்சு மனசை இதமாகட்டி வருடி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அதை 2-3 தடவை பார்த்து அதே ஃபீலிங் இருக்கும்போது அவரை பார்த்து ஒரு கை கொடுத்து ஒரு முசாபா செஞ்சு அதை தெரிவித்தோம், அதை அடையாளப்படுத்தணும். அவங்களுடைய அந்த கிராத்துக்கு ஒரு நன்றி மாதிரி இது பண்ணோம். அப்போது சமீபத்தில் ஒரு உம்ராவுக்கு போயிட்டு வந்த ஒரு நபர், மக்காவுக்கு போயிட்டு வந்த நபர் வந்து அந்த மாணவரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தார். நான் அதுக்கப்புறமா போய் கேட்டேன், அந்த மாணவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த மாணவர் வந்து தொழுகையில் கிராத் ஓதுறதை கேட்கும்போது நான் ஹரம் ஷரீஃபில் மக்காவில் வந்து அங்கே இருந்த ஃபீலிங் எனக்கு வருது, அங்கே கேட்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே ஃபீலிங் வருது அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கும் ஆச்சரியம். சரி, எனக்குள்ளே அதே ஃபீலிங் அவருக்கும் இருக்குது, இதை மாதிரி நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நான் தற்செயலாக ஒரு வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது காதில் ஒரு பாட்டு கேட்டுச்சு. அந்த பாட்டு கேட்கும்போதும் சேம் ஃபீலிங் வந்துச்சு. அது இந்த பாட்டு தான். உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே, அள்ளி அணைத்திடவே, அள்ளி அணைத்திடவே.